இருப்பார், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க பைபிளை வச்சே சொல்லிட முடியும். புதுசாக இருக்குது, கையை பார்த்து சொல்லுவாங்க, நீ பைபிள் பார்த்து இல்லை, பைபிளை கொடுத்து என்னென்ன வசனம்லாம் இதை அண்டர்லைன் பண்ணியிருக்குன்னு பார்த்தாலே இதுக்குள்ளே என்ன போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பணம் என்ன மரத்துலையா காய்க்குது அதானே. அப்போ அதை தான் நான் அதான் சொல்கிறேன், நிஜமாக மரத்தில் தான் காய்க்குது, அந்த மரத்தை உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கன்றேன் நான். இந்த ரிலீஜியன் மென்டாலிட்டியிலிருந்து வெளியே வந்தாதான் உங்களுக்கு செழிப்பே உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் மதத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்க மாட்டீங்க, செழிப்பாகவும் அவங்கள ஆக மதம் விடாது. மதத்திலேருந்து வெளியே வந்துடுங்க, முதல்ல கிறிஸ்தவ மதத்திலேருந்து வெளியே வந்துடுங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ பெரிய பைபிள் தேவையில்லை, பரலோகத்துக்கு போகிறதுக்கு பைபிளே தேவையில்லை. பாருங்க, நம்ம ஐஸ்வர்யம் அடையாமல் இருப்பதற்கும் நாம் செழிப்பை அடையாமல் இருப்பதற்கும் காரணம் நமக்குள் போடப்பட்ட அநேக தவறான நம்பிக்கைகளும் தவறான விதைகளும் தான். இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் அதை முதல்ல நல்லா புடுங்கி தூக்கி தூர போட போகிறோம். பாருங்க, அப்ப திட்டாதன்றாரு, ஐஸ்வர்யமான திட்டாதன்றாரு, ராஜாவை திட்டாதன்றாரு. ஏன்னா நீ திட்டுகிறது உன்னிடத்தில் வராது. எல்லாம் சொல்லுங்க, திட்டுகிறது உன்னிடத்தில் வராது. You cannot attract what you desire.